வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் ஒரு 7 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதர்நேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாமில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தினம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளில் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடினாலே என் பேர் லேகியோன் என்று சொன்னது. சரி, இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை பிசாசு கட்டிலிருந்து விடுவிக்கிறார், எப்படி ஒரு அசுத்தாவிலே பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு விடுவிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆவி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் அவர் வெளிப்படும் போது பிசாசும் வெளிப்பட்டது. எத்தனையோ அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மறைமுகமான எதிரி. அவனை கண்ணுக்கு தெரியாது. அவங்க கண்ணுகளுக்கு நேராக கொம்பு வச்சுக்கிட்டு பெருசாக கத்தி வச்சுக்கிட்டு உங்களை மிரட்ட மாட்டான். இந்த படத்தில், கார்ட்டூன் படத்தில் வர்ற மாதிரி. ஆனால் அது வேணும்னா செய்வான் சில நேரங்களில். ஆனால் அப்படி செய்ய மாட்டான். எப்படியுமே அவன் மறைந்திருக்கிறது தான் அவனுடைய வேலை. மறைந்திருந்து தெரியாது போல ஒரு மனுஷனை மனதில் பிடித்து அவனுடைய வேலை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வது தான். உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும்படி உங்களுடைய மனசுக்குள்ளே அவன் இறங்கி உங்களை முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அழ வைத்து உங்களை போராட்டத்துக்குள்ளே கொண்டு போது தான் அவனுடைய வேலை. இந்த உலகத்தில் பிசாசு பார்த்திங்கன்னா பல விதங்களில் பிரிந்திருக்கிறான். எப்படி ஒரு ராஜ்யம் பார்த்திங்கன்னா பலவிதமான படைகள் இருக்கும். தரைப்படை, விமானப்படை, அப்புறம் கப்பற்படை, இன்னும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேட்டலைட் வச்சு யூஸ் பண்ணுறது, லேசர் கன், இப்படி எக்கச்சக்கமான படைகள் அந்த படைகளிலே உட்பிரிவுலாம் நிறையா இருக்குது. ஏன்னா அதான் பிரிஞ்சு செயல்படும். ஒரு தேசத்தை அழிக்கணும்னா விமானப்படை போகும், அதுக்கு பின்பாடு அதுங்க முதல்ல அழிக்கும், பிற்பாடு தரைப்படை முன்னேறும், கடல் வழியாக அப்படி பலவித யூகங்களை அவர் வகுப்பார்கள். ஒரு நாட்டை தாக்கணும்னா, ஒரு நாட்டில் உள்ள ஜனங்களை அழிக்கணும்னா அவங்க பல விதங்களில் திட்டம் போடுவாங்க. திட்டம் போட்டு தான் அதில் இறங்குவாங்க. அப்போ இந்த பிசாசை குறித்து ஆண்டவர் பிசாசுன்னு சொல்லலை, ராஜ்யம் என்று சொல்லுகிறார். இருளின் ராஜ்யம் என்று சொல்லுகிறார். சாத்தானின் ராஜ்யம் என்று பல இடத்துல குறிப்பிடுகிறார். அப்புறம் ஒரு நாடு நாம் சொல்லும்போது இது மனுஷனுடைய குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். இப்போ நம்மளை ஆண்டவர் ராஜ்யமாக தான் சொல்கிறார். நாம் ஒரு ராஜ்யம், அந்த பிசாசுடைய உலகம் ஒரு ராஜ்யம். இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 257 நாடுகள் இருக்குது தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல விதமான காரியங்களை செய்கிறது, போராடவும் செய்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் சொல்லும்போது 2 ராஜ்யம்தான். ஒன்று பிசாசுடைய ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். அப்போ மனிதன் என்ன பண்ணுறான்? மனிதன் தனியாக நிற்கிறான். அவன் பிசாசு ராஜ்யத்தை அவனால் எதிர்க்க முடியாது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பலன் கம்மி. பிசாசு நம்ம காட்டில் அவன் பலவான். வேதம் சொல்லுகிறது அவனை பலவான் என்று சொல்லுகிறது. அவன் ரொம்ப பலவானுங்க. அவன் மனுஷனை ஈஸியாக தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக்கொள்வான். அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வான். ஆகாயத்து பிரபு என்று சொல்லப்படுகிறது. அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு முறை பிசாசை பார்த்து சொல்லும்போது இந்த உலகத்தின் அதிபதி அப்படி போடுறது. அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவன் கண்ட்ரோல். அவன் என்னென்னமோ செய்கிறான், எதை செய்யணுமோ விரும்புகிறான், எதை என்ன பண்ணணுமோ. மனுஷ கொலைபாதகம், கொள்ளைகள், மர்டர், கற்பழிப்பு, வேதனை எல்லாம் அவனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து கூட இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாய் பிறப்பார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாம் சொன்னாங்க. இவங்க இந்த யூதர்களுக்கு ஏன் இயேசுவை சிலுவையில் அரைச்சாங்கன்னா,
இவங்க என்ன ராஜாவை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு எழுத்துக்குரிய ஒரு ராஜா வருவார், கத்தி எடுத்து சண்டை போடுவார், ரோமர்கள்லாம் அடித்து விரட்டிட்டு எல்லாத்தையும் துரத்தி எடுத்துட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தன்னுடைய ராஜ்யத்தை இது பண்ணி எப்படி தாவீது எப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சு தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தானோ அதை மாதிரி இவர் செயல்பட்டு இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆளுகையும் கொடுப்பாரு. அப்படி தான் இவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க நிறைய பேர்ட்டு சொல்கிறாங்க, இவர் ராஜான்னு சொன்னார், மேசியானாவே ராஜான்னு தான் அர்த்தம். அவர் ராஜா தான் சொன்னாங்க, மேசியானா மீட்கிறவர். அவங்க எழுத்தின் வடிவில் அவங்கள யோசித்தாங்க. ஆனால் இயேசு பார்த்தாக்க ரொம்ப அமைதியாக இருக்கார், அடி வாங்குறார், அவர் ரொம்ப அமைதியாக போகிறார். ஆனால் அவர் ராஜா தான். நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தின் இந்த ராஜா இல்லை, அவர் உலகத்துக்கெல்லாம் ராஜா. இந்த ராஜா மாதிரி சண்டை போடுறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் வரல. பிசாசுடைய உலகத்துக்கு எதிரியாய், பிசாசுடைய கட்டுகளிலிருந்து ஜனங்களை மீட்க முடியாய், பாவத்திலிருந்து மீட்க முடியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்க முடியாய், தேவ ராஜ்யத்தின் அதிபதியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். தேவ ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அவர் உலகத்துக்குள்ளே வந்தார். வந்த உடனே பிசாசுக்கு தோல்வி ஆரம்பிச்சிருச்சுங்க. அவர் வந்த உடனே எல்லாம் வந்து கத்துதுங்க, எல்லாம் கலட்டா பண்ணுதுங்க. ஐயோ எங்களை ஒன்றும் செய்யாதுங்க. இந்த இடத்துல கூட வாசிக்கிறோம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அது 7வது வசனம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் உமக்கும் என்ன? அப்பா உங்களுக்கு எனக்கு என்ன? ஐயா வேணாயா, உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது. எனக்கு மனுஷன்தான் பிரச்சனை, எனக்கு மனுஷன்தான் எனக்கு தேவை, மனுஷனை தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதிராக நான் வரல. எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. தேவன் பேரில் ஆணை, இவன் தேவன் பேரில் ஆணை விடுறான். அவன் பொய் பிசாசு பயந்துக்கிட்டு தேவன் பேரில் ஆணையிட்டோம், நீங்கள் தயவுசெய்து நம்மளை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்கிறான். பாருங்க, அந்த பிசாசு இந்த லேகியோனை அவ்வளோ வேதனைப்படுத்துது. கையை கல்லை எடுத்து அடிச்சுக்கிறான், சங்கிலியை முறிச்சு போடுறான், இரவும் பகலும் கத்துறான், அங்கே கல்றையில் போய் விழுந்து கிடக்கிறான். எவ்வளோ வேதனை நிறைந்த வாழ்க்கை, எவ்வளோ ஒரு நேரம் கூட அவனுக்கு சமாதானம் அனுபவிக்கவே இல்லை. சட்டை நிர்வாணமாக கிடக்கிறான், எவ்வளோ குளிரும் வெயிலும் அவனை வாட்டி எடுக்குது. வீட்டுக்கும் போக முடியல, நண்பர்களும் இல்லை, ஒரு ஆதரவற்ற நிலையில் தனியனாய் வேதனை மிகுந்த ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறான். அவ்வளோ வேதனைப்படுத்துது இந்த பிசாசு. அந்த இப்படி வேதனைப்படுத்துகிற பிசாசை வேதனைப்படுத்துகிற ஒருத்தர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதனைப்படுத்துகிற பிசாசை தேவன் வேதனைப்படுத்துகிறார். அவனை நரகத்தில் ஆண்டவர் தள்ள போகிறார், அவனை பாதாளத்தில் மூடி வைக்க போகிறார். அவனுக்குன்னு ஒரு நித்திய ஆக்கினை அவனுக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு முறை ஒரு பிசாசை திறத்தும் போது நான் சொன்னேன், நீ எவ்வளோ வேதனைப்படுத்துகிற, ஆண்டவர் உன்னை நரகத்தில் போட போகிறாரு, அது தெரியல உனக்கு அப்படின்னு. அது சொன்னிச்சு, இன்னும் கொஞ்ச காலம்தான், அதுவும் எனக்கு தெரியும், அது வரலையும் ஜாலியாக இருந்துட்டு இந்த ஜனங்களை ஒரு வழி ஆக்கிட்டு போகலான்னு தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவன் பாருங்க, அவனுக்கு வேதனை நரகத்தில் இருக்குது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆண்டவரை நீ புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கே அவனுக்கு வேதனை ஆரம்பம். இன்றைக்கே அவனை அடித்து அவனை வேதனைப்படுத்தலாம். அவரை போல அவருடைய பிள்ளைகளும் பிசாசை வேதனைப்படுத்துகிற ஆட்களாக இருக்கிறார்கள். போன வாரம் கூட ஒரு பிசாசுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு சொன்னிச்சு, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியே, எங்கே என்னை வாழ்க்கையில் நீ ஏன் நிம்மதியை கெடுக்கிறன்னு ஒவ்வொன்று அழுகுது. பாருங்கள், நம்ம என்ன ஒன்றுமே கிடையாது ஆள், பிசாசை துரத்துறாள். பிசாசு வல்லமையை விட நம்ம கம்மியான நாள் தான். ஆண்டவருடைய வல்லம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய கிருபை இருக்கிறதுனால நம்ம ஏற்றுக்கும் போது அழுகுது. அழுது அந்த பொண்ணை விட்டுட்டு போச்சு. அந்த பொண்ணுக்கு என்னென்னா பயங்கரமான ஒரு ஆவி, அது கை எடுத்து அதே கண்ணை பிடுங்க சொல்லுதான். நான் ஜெபம் பண்ணும்போது முடியை கொத்தா பிடுங்கி போட்டேன். ஃபோனில் தான் ப்ரேயர் பண்ணேன். அது சொன்னிச்சு, முடியை பிடுங்கி கீழே போட்டுட்டேன். அது முடியை எடுத்து அதே பிச்சுக்குது, அதுவே கண்ணை எடுத்து பிடுங்குற மாதிரி பண்ணுது. அப்படி வேதனைப்படுத்துகிற பிசாசை ஆண்டவர் அடித்து துரைச்சி 5 நிமிடத்தில் ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நேற்று கூட ஒரு சகோதரி கையில் பயங்கர வலினா அப்படி வலி, கையை தூக்கவே முடியல, கையை இறக்க முடியாதபடி பயங்கர வலியில் இருந்த அந்த பொண்ணை, அந்த சகோதரியை ஆண்டவர் மீட்டெடுத்தார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். பிசாசு வெட்கப்பட்டு போனான், விடுதலை தேவன் கொடுத்தார்.
இப்படி சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துல இந்த பகுதியில் பிசாசு மறைந்திருக்கிறான், வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறான், வலியை கொடுத்து கொண்டு இருக்கிறான், மனதில் பயத்தை கொடுத்து பயத்துக்குள்ளே நடத்துகிறான். எல்லா இடத்துலையும் பிசாசு உள்ளே வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறான். சில பேர் சொல்கிறாங்க, நாம் நரகத்துக்கு போகவே தேவையில்லைங்க, இங்கேயே நரகத்தை அனுபவிக்கிறோம், இங்கேயே மோசத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அங்கலாய்க்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர். இப்போ முதல்ல இந்த லேகியனை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த லேகியன் பார்த்தீங்கன்னா அவனுடைய 3வது வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது, அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனுடைய குடியிருப்பு நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வீட்டுக்கிட்டலாம் போகிறதில்ல, சாயந்தரம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. இவர் என்னன்னா நேராக கல்லறைக்கு போயிடுவார். இப்படி அட்ரஸ் கேட்டாக்க இங்கே மாதிரி கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பேர் இது, இந்த கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு தான் அவன் அட்ரஸ் கொடுப்பான். லெட்டர் போட்டாக்க தான் போடணும் போல். அங்கே போனால் எங்கேயாவது ஒரு கல்லறையில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரவே இல்லை, அங்கே தான் படுத்து கிடக்கிறான். என்ன சாப்பிட்ருப்பான்னு தெரியல. ஒருவேளை இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அகோரின்னு சொல்லிட்டு பணத்தை தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. கல்லறையில் வர்றத பணத்தை தோண்டி தின்னானா என்ன தெரியல, சாப்பாடு இப்பாடு பாருங்கள். பிசாசு ஒரு மனுஷனை என்னையா நல்ல ஆண்டவர் அழகான உணவுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார். மரங்கள், கனிகள், இன்னும் வெஜிடேரியனில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது, நான்வெஜ்ஜில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது, சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பணத்தை தின்னுட்டு இருக்கான். சோத்திரம். ஒருத்தர் சொல்கிறாரு, லெக் பீஸ் தான் நல்லா இருக்குன்றார் எங்கள் மனுஷன் அகோரி. அதை பிடிச்சி தின்னுட்டு அதை பிடிச்சி என்ன மனுஷனுடைய பாருங்கள். இது காரணம் இதில் காமிக்கப்படுகிறது. அது ஒரு அசுத்த ஆவி, பிடிக்கப்பட்ட அசுத்த ஆவி. அவன் அப்படியே சாம்பலை பூசிக்கிட்டு தின்னுக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு ஒரு மனுஷனாகவே இல்லை. ட்ரெஸ்ஸு போடாமல் பாருங்கள், அகோரிக்கு ட்ரெஸ் போட மாட்டாங்க. எல்லாம் லேகியனுடைய மாமா மச்சானுக்கு போல சோத்திரம். அவனுக்கு அப்படி இருக்கிறானுங்க, ட்ரெஸ்ஸே போடாமல். இவங்க அந்த லேகியனுடைய ஆவி பிடிச்ச நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மீட்டு எடுக்கணும். கல்லறையில் கங்கை ஆற்றுல வர்ற பணத்தை தின்னுக்கிட்டு அது பக்கத்துலேயே படுத்து கிடக்கிறான். அதை காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். லேகியனுடைய ஆவி ஒரு ஆவி இல்லை, பல ஆவிகள் அவர்களை பிடிச்சு அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த கல்லறை அப்படின்னா என்னென்னா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கல்லறையில் குடியிருக்கிறதுனா என்ன? நாம் ஆவிக்குரிய எல்லாத்துலேயும் எழுத்தின்படியாக இருக்கிற காரியங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நாம் சம்பந்தப்படுத்தும் போது, ஆவிக்குரிய நேரத்தில் ஒப்பிட்டுப்படும் போது பல காரியங்களையும் நாம் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம், வீட்டில் இருந்து சாப்பிடலாம், ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு ரூமில் கூட இருக்கலாம், நல்ல ஒரு மாளிகையில் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனது, உங்களுடைய எண்ணங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சில கல்லறை மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இந்த அசுத்தாவிகள் என்ன செய்யுது, கல்லறைன்னா இறந்தவங்க பாஸ்ட் லைஃப், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணுகிற இடம் தான் கல்லறை, இறந்தவர்களை வைத்திருக்கிற இடம் தான் கல்லறை. அப்போ இறந்தவர்களைப் போல இறந்தவர்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறன்னா உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள் பழங்காலத்தில் கொண்டு போயிடுறது. எப்பயோ நடந்த ஒரு அவமானம், என்றைக்கோ நடந்த ஒரு தோல்வி, என்றைக்கோ நடந்த ஒரு கசப்பான அனுபவம், என்றைக்கோ நடந்த ஒரு விதமான விபத்துக்கள், குளறுபடிகள், இப்படி பல விதங்களில் இந்த சத்து உங்களை கொண்டு போய் அங்கே என்ன சிறையிருப்பு, என்ன சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், கல்லறை போன்ற ஒரு எண்ணெய் சிறையிருப்பு. கல்லறையில் சிறை வச்சிருக்கிறான், கல்லறையில் கொண்டு போய் அவனை நிமித்து வைத்திருக்கிறான். அநேக பார்த்தீங்கன்னா எண்ணங்களிலிருந்து விடுதலை இல்லை. ஐயா நான் தோற்று போயிட்டேயா, எதிர்பார்க்கலையா, ஒரு தோல்வி என்னை சந்திச்சிருச்சியா, அந்த தோல்வியிலேருந்து எழுந்து வரவே இல்லை, அந்த தோல்வியிலேருந்து நான் விடுதலை பெறவே இல்லை. இந்த ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா 8வது 9வது ஏதோ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள என்னென்னா இனிமேல் எல்லாம் படிக்க முடியாது, தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வர எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகி அப்புறம் தோல்வி மேலே தோல்வி வந்துடும். பாண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த தோல்வி என்ற கல்லறை அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க. இவன் பாருங்க, லேகியோன் கல்லறையிலிருந்து வெளியே ஓடி வருகிறான். நேராக அந்த 6வது வசனம், இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. அப்போ உங்களுக்குள்ள பலவிதமான தோல்விகள் என்ன இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, என்னால் ஆகாது. சில பேர் சொல்கிறாங்க நான் பிறந்த நேரமே சரியில்லை, இதே சொல்லி 60 வருஷம் 70 வருஷம் ஆகிப்போச்சு, நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் வாழ்க்கப்பட்டது சரியில்லை. சில பேர் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா நல்ல ஆள் கிடையாதுங்க,
எங்கள் அப்பா கூட ரொம்ப மோசமான ஆளுங்க. அவர் அப்படியே குடிச்சிட்டு எல்லாத்தையும் எங்களை சரியாக வளர்க்கலைங்க. இப்படியே சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தருணம் கொடுத்துருக்குறேன். அந்த அனுபவத்தில் அந்த வெளியே கொண்டு வரபடி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இயேசு அந்த கல்லறைக்கு பக்கத்திலே போகிறார். அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் இருக்கிறான், பயங்கர பிரச்சனையோடு பாடுகளோடு போராட்டத்தோடு கூட இருக்கிறான். அவனை எப்படியாவது விடுவிக்கணும், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அவனுடைய ஒரு கசப்புலேருந்து எப்படியாவது அழைத்து வரணும், அவனுக்கு ஒரு புது வாழ்வை தர வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவன் விரும்புகிறான். அல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு என்ன சிறையிருப்புக்குள்ள உட்காந்துருக்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பா, என்னால் முடியாதுங்க, நான் லாய்க்கு இல்லைங்க, நான் அப்படித்தாங்க, எனக்கு தெரியுங்க என்னை பற்றி, ஏதோ எவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிற ஆட்கள். இது ஒரு வியாதியாக இருக்கலாம். எவ்வளோ வியாதி பிடிச்சிச்சிங்க, வயசாகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வராத ஆட்கள் எத்தனையோ பேர். ஏன்னா ஒரு பிசாசு என்ன பண்ணுறான், அது ஒரு அசுத்தாவி உன்னை கொண்டு போயிட்டு தாழ்வு மனப்பான்மை தருது, கல்லறை அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகுது, ஒரு வேதனையை நான் விளிம்பில் ஒன்று வச்சிருது. சில பேர் பழைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையே நினச்சி 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 வேதனைப்பட்டு ஒரு வேளை வாழ்க்கையில் கணவனுடைய பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, அதனால் தவறான சில முடிவுகள் எப்படி இருக்கலாம். இதை நினச்சி 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 அதை விட்டு வெளியே வராமல் அந்த என்ன சிறையிருப்பு, இன்னும் கேட்டால் என்ன சகதி, அந்த மூரில் இப்போ சகதி, எவனாவது இந்த காடுகளில் போகும்போது சகதி இருக்கும், அவன் தெரியாத காலை வச்சிட்டான்னா அது இழுத்துட்டு அதுக்குள்ளே கிடப்பான், உள்ளே வந்து முழுகி போயிடுவான். அந்த மாதிரி என்ன சகதியில் பிசாசு அவங்கள வந்து சகதியில் மாட்டி விட்டு காலையில் எழுந்தால் நீ சரியில்லை, நீ உன்னால் வெளியே வர முடியாது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ உனக்கு நல்ல வாழ்வே நீ கிடைக்காது அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்லுவான் அவனுக்கு எதிர்காலமே கிடைக்காது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொன்னான்னா அவங்க அதோடு முடிஞ்சு போய் வாழ்க்கையை வாழ தெரியாமல் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் மேலே கடன் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வரலான்னு பார்த்தா இவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, முயற்சி இல்லை, எதுலேயும் வெளியே வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க குடும்பமாக உட்காந்து என்ன செய்யலான்னு கூட யோசித்து என்னமோ திறமையெல்லாம் யூஸ் பண்ண முடியல. கடைசியில் போய்ட்டு ஒரு ஜோசியக்கார்ட்ட போய்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை ஏன் வருதுன்னு தெரியல அப்படின்னா, அவர் தான் ஜோசியக்காரர் தான், அவர் தானே பெரிய தளபதி, அவர் நேராக இது கட்டம் போட்டு என்னமோ உருட்டி என்னமோ பார்த்து பெரிய புக்கில் எடுத்து எழுதி என்னமோ ரெஃபர் பண்ணி அவர் ஒரு கணிச்சு சொல்லிட்டாரு, நீங்கள் கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, 2 ராசியும் ஒத்து வராது, தப்பான ராசியில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்ட்டார். அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை வேறு, பையன் வேறு +2 10th படிக்கிறான். இப்போ போய்ட்டு எப்படி 300 கல்யாணம் பண்ணிக்கிறது? இப்போ போய்ட்டு அந்த கல்யாணம் பாருங்கள், இவங்களுக்கு அவன் உடஞ்செல்லாம் போயிடுச்சு, 2 பேருக்கு மனசு உடஞ்சிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் ஜோசியக்காரன் விளையாட்டுறான், நல்லா இருக்க வாழ்க்கையில் ஜோசியக்காரன் 2 பேரை இணைச்சி விட்டுட்டான். அதனால தான் வாழ்க்கை இல்லை. இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டான். அவர் சொன்னார் பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பரிகாரம்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். பையன் 10th படிக்கிறான், 2 பேருக்கு வயசாகிடுச்சு, இப்போ எப்படி கல்யாணம் பண்ணுறது? அப்போது இவங்களுக்கு வந்து எல்லாம் இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னால் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி பல விதங்களில் குழம்பி போன அவங்கள ஆண்டவர் ஒரு நாள் மீட்டெடுத்தார். அவர் சொன்னார் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. தற்கொலை எண்ணத்துக்காக இப்போ நேராக போன அவங்கள ஆண்டவர் சந்திச்சுட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஜோசியமா இல்லை எதுவா இல்லை என்ன இவர் எதை வச்சு சொல்கிறார்? ஏசு கட்டம் போட்டு உனக்கு வச்சிருக்காருப்பா, நீ விடுதலை பெற்றுக்கொள்வா என்பது, நீ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வா என்பது, நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்வா என்பது. அப்போ அவங்க முடிவெடுத்தாங்க, நாங்கள் தற்கொலை செஞ்சு சாகணும், எவ்வளோதான் எங்களுக்கு விடுதலை இல்லைன்னு நினச்சாங்க, கல்லறை தான் எங்களுக்கு வாழ்வு அப்படின்னு கல்லறை அனுபவத்தில் இருந்த அவங்க ஒரு நாள் இயேசுவை கண்டுகொள்ள வெளியில் வந்தாங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்க, அவங்க பணிந்தாங்க. இயேசு அவர்களை விடுதலையாக்கி அவர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன சகதியில் ஒரு ஜோசியக்காரனால் மனுஷனை நிதானிக்க முடியாதுங்க. என்னமோ சொல்லி அவங்கள ஏமாற்றி புதைக்குழியில் வைத்து கல்லறை அனுபவத்துக்குள்ளாய் வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அவர் தான் ராஜா. ஒரு ராஜான்னா
அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சண்டை போட்டு உங்கள் ஜனங்களை எவனாவது சிறை பிடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுங்க. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற சில டூரிஸ்டுகளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பின்லேடன் பிடிச்சிட்டு போயிடுறான். ஒன்று அமெரிக்கா விட்டுடுமா, படையெடுத்து விமானப்படை அனுப்பிச்சு பின்லேடனை சாகடிச்சு ஜனங்களை விடுவிச்சு கூட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டவர், இந்த தீவிரவாதி, பிசாசு தீவிரவாதி நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் அவன் வேலை செய்கிறான். ஆவிக்குரிய விதத்தில் உங்கள் இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய எண்ணத்தை சரியாக்கி கொள்கிறான். தாழ்வு மனப்பான்மை என்கிற கல்லறை அனுபவத்துக்குள்ள அவங்களை நடத்துகிறான். என்னால் முடியாதுங்க, என்னால் ஆகாதுங்க, நான் வெளியே வர மாட்டேங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்துக்குள்ள வர வச்சிருக்கிறான். இதுதான் என் வாழ்க்கை நீ நியமித்திருக்கிற அந்த கோட்டை, பிசாசினால் உருவாக்கப்பட்ட அந்த சிறையிருப்பின் கோட்டையை உடைக்கும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது 3வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம் இருக்கிறோம் அப்படி போட்டிருக்குது. பாருங்கள், நம்முடைய போராயுதங்கள் பவுல் சொல்லுகிறான், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு வருதில்லை. கத்தி கிடப்பாரு இது AK-47 இப்படி பல விதமான கண்ணு வச்சுன்னு அந்த மாம்ச விதமான போராயுதங்கள் கிடையாது. எங்கிட்ட இருக்குது வித்தியாசமான போராயுதங்கள், ஆவிக்குரிய மண்டலத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு போராயுதங்கள். அந்த போராயுதங்களை எப்படி பண்ணுறோம்? அது என்ன செய்யுது? அரண்களை நிர்மூலமாக்குறது. ஒவ்வொரு மனுஷனும் என்ன கோட்டைக்குள்ள, கல்றை என்ற சிறையிருப்புக்குள்ள, ஒரு விதமான கோட்டைக்குள்ள சத்துரு வைத்து உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, நீ வேதனை நிறைஞ்சவன், உனக்கு இது எல்லாம் தோல்வி, உனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சிறையிருப்பு கோட்டைக்குள்ளே வைத்து அவளை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். அநேகருக்கு தூக்கம் வரலை, இரவெல்லாம் வேதனை, இப்படி ஆயிடுச்சே, இது விடிவில்லையே, இப்படி சில பேர் தன்னைத்தானே நொந்து கொள்வாங்க. இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோமே, இவ்வளவு அநியாயம், இவ்வளவு தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குறித்து வேதனைப்பட்டுட்டு வேதனைன்ற சிறையிருப்பில் அவங்க இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலப்பா சொல்லுகிறான், நாங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் இந்த உலகத்துக்குரிய கத்தியாலும் கடப்பார் கப்படாலாம் இல்லை, இது ஆவிக்குரிய போராயுதங்கள். இந்த போராயுதத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அரண்களை நிர்மூலமாக்குறோம். பிசாசு ஒரு அரணை கட்டி உங்களை அதுக்குள்ளே வச்சு கல்லறை அனுபவத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பலத்தை அவர் நிரூபிக்கிறார். அவர் உனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அரண்களை என்ன செய்யுங்க? உடைத்து நிர்மூலமாக்குறீங்க. அதுவும் இல்லாமல் மேட்டிமையை நிர்மூலமாக்கி, மேட்டிமை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமானது ஒரு பெரிய மேட்டிமை. மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெருமையாக இருக்கான். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என் திறமை எப்படி, அறிவு எப்படி, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேட்டிமை. ஒரு மனுஷன் நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சான்னா அவனுக்கு என்னத்தை நம்ம சொல்லித்தர முடியும்? அவனுக்கு எதையும் கற்றுக்கவும் மாட்டான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அவனுக்கு கற்றுக்காத விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? எல்லாம் தெரியும்னா அவன் அடுத்தது எப்படி கற்றுக்குவான்? என்னோட பெருமை பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான பொய். என்னால் இது முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் நான் போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு நாளை என் திறமையினால அறிவினால் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் போய்ட்டு கார் எடுக்கலாம், பெட்ரோல் போடலாம், வண்டி எடுத்து ஓட்டலாம், இவ்வளோ தான் நான் செய்ய முடியும். அதனால் போய்டுன்னு சொல்ல முடியாது. வரும்போது எதிர்த்தாப்பில் ஒரு 500 வண்டி போகுது, இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு வால்வு பிடிக்கிட்டா கூட, ஏதாவது ஒரு ஒயர் காட்டிட்டாலும், திடீர்னு இப்போ டயர் வெடித்தாலும் நீ பாண்டிச்சேரி போக மாட்டேன், நேராக மேலே போயிடுவேன், இல்லைன்னா கீழே போயிடுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அப்படி தான் புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ பெருமையினாலும் சாதிச்செல்லாம் நினைக்க முடியாது. ஆண்டவருடைய ஒத்தாசையும் அனுகூலமும் வேண்டும். அப்போ தான் நம்ம அதை விட்டு வர முடியும். பெருமை என்பது ஒரு வடிகட்டின ஒரு பொய். சாத்தான் பார்த்தீங்கன்னா பெருமையின் அடையாளம். ஆண்டவர்கிட்ட உன்னை பிரிக்கணும்னா பெருமையை கொண்டாந்து உள்ளே வச்சிடலாம். நான் பெரிய ஆள், என் திறமை இருக்குது, அறிவு இருக்குது, நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு உன் பலத்தை நம்பி, நீ பெரிய ஆளுன்னு நம்பி, நீ ஒன்று என்னால் செய்ய முடியும் நம்புறப்ப, அப்படிப்பட்ட பெருமைக்குள்ள அநேகரை பிசாசு கொண்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறான், அவங்கள வேதனைக்குள்ளே கொண்டு போகிறான், அவங்கள எல்லா சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்க போராட்டத்துக்குள்ளே போய் அழிந்து போகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த மேட்டிமையை
மேட்டிமை வந்துச்சுன்னா ஆண்டவர் அறிந்து கொள்ளவே முடியாது. நான் வேதத்தில் பல இடங்களில் போன சில நாட்களுக்கு போய் தியானித்தேன். மோசே பார்த்தீங்கன்னா சாஷ்டாகமாக இவர் பாதத்தில் விழுகிறான். இயேசு கூட பார்க்க சாஷ்டாகமாக அவருடைய பாதத்தில் விழுகிறார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். தேவனுடைய பாதத்தில் சரண்டர் யோசர். எப்போ சரண்டர் பண்ணுவோம்? நமக்குள்ளே பெருமைலாம் உடைஞ்சாதான் சரண்டர் பண்ணுவோம். ஒருவேளை பெருமை என்ற கல்லறைக்குள்ளே இருக்கிறியா? அந்த பெருமை என்ற கல்லறை தேவனை சந்திக்க முடியாதபடி தடை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் லேவியன் பார்க்குறேன், எல்லாத்தையும் உதறி அடித்து இயேசுக்கு எதிராக ஓடுகிறான். ஒரு எழுச்சியோடு ஓடுங்க, இயேசுவை சந்திக்க ஓடுங்க. உன்னுடைய கட்டுகளெல்லாம் தேவன் அறுப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் எண்ணங்கள் தான் என்ன சிறையிருப்பு. இப்போ ஒரு ஆள் சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? இவர் சிகரெட்டுக்கு அடிமை, இவர் சிகரெட்டு குடிக்கிறாங்க, சிகரெட்டுக்கு அடிமை. ஒரு சிகரெட்டை அவனை அடிமைப்படுத்தி வைக்குது இல்லை, சிகரெட்டு குடிக்கிற ஒரு எண்ணத்துக்கு அவன் அடிமை. அவனை நான் அநேகரை கேட்பேன், ஏன்பா சிகரெட் குடி நிறுத்த வேண்டியதானே? நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நினச்சா நிறுத்துவேன், ஏன் நிறுத்த வேண்டியதானே? அது எனக்கு விருப்பம் இல்லை. இல்லையா? சிகரெட்டு குடிச்சு பல்லெல்லாம் ஓட்டையாகிடுது, என்னமோ பிரச்சனை ஆகிடுது, உன் உடம்புல அவ்வளோ வியாதி வருது, ஹார்ட்டில் வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணுது, அதனால் பண செலவு என்னவோ செலவாகுது. ஏன் நிறுத்த முடியல? காரணம், அவனுக்குள்ளே ஒரு எண்ண சிறையிருப்பு இருக்குது. அந்த குடிக்கணுன்ற எண்ணம் ஒரு சிறையிருப்பு. இன்னும் சில குடிகாரர்களை குறித்து கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, 5 மணியானா போதும் எனக்கு தாட்டு ஒன்று வர ஆரம்பிச்சோம், போ கிளம்பு, பணத்தை எடுத்துகிட்டு போ, கடை மூடுற போது வாங்கு, இங்கே போ அங்கே போன்னு திட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரோ என் காதில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதை கீழ்ப்படிஞ்சு ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துடுவேன். அந்த எண்ணத்தை என்னால் ஜெயிக்க முடியாது. அந்த எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்துக்கு நான் அடிமைப்பட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த எண்ணத்தை, அந்த எண்ணம் தான் உங்களை கீழ்ப்படிய பண்ணுது. சில பேர் கவலை என்ற ஒரு சிறையிருப்புகள் இருப்பாங்க. கவலைப்பட்டு காலைல எழுந்தா கவலைப்படுறது, சாயந்தரம் எழுந்தா கவலைப்படுறது, டிஃபன் சாப்பிட்டு கவலைப்படுறது, காஃபி சாப்பிட்டு கவலைப்படுறது, எழுந்திருக்கும் போதெல்லாம் கவலையோடு இருப்பாங்க. ஒரே பாரம், குடும்ப பாரம் என்னை தாக்குதுங்க. இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது தெரியல. ஏன் சும்மா இருக்கிற குடும்பத்தை ஏன் பேத்து உன் தலை மேலே வச்சுக்கிற? நீ சும்மா இருந்தாவே அது போகிற மாதிரி போகும். நீ போட்டு குழப்பறதுல எல்லாம் குழம்பி போகுது. பயத்துக்கு சில பேர் அடிமை. பயம் வருது, அப்படியே கைகாலாம் உதறது. சில பேர் சொன்னால் கையெல்லாம் உதறதுங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேதுங்க, நெஞ்சு படப்பட அடிக்குது. காரணம், பயத்தை உண்டாக்குற எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த எண்ணம் என்ன பண்ணுது? பயத்துக்குள்ளே சிறையாக்கி கொள்ளுது. அந்த எண்ணம் பண்ணுது, கெட்ட பழக்கத்தை அடிமையாக்கிடுது. குடிக்கிற எண்ணம் உங்களை குடிக்க அடிமையாக்குறது. சிகரெட் குடிக்கிற எண்ணம் சிகரெட்டுக்கு அடிமையாக்குறது. இப்படி பல விதங்களில் எண்ணத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. சில பேர் தோல்வி என்ற எண்ணத்துக்குள்ளே சிறை இருக்கிறாங்க. இந்த தோல்வி எண்ணம் எனக்குள்ளே இருக்குது, தோல்வி எண்ணம் இருக்கிற வழியும் முன்னேற முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு வல்லமையை கொடுப்பேன், உனக்கு ஒரு கிருபையை கொடுப்பேன், நீ உடைச்சி வெளியே வர முடியும், அவளை மேற்கொண்டு வர முடியும். இந்த எண்ணங்கள் சொல்வது இமேஜினேஷன், நம்முடைய கற்பனை. அநேகரை பார்த்துட்டு இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள்லாம் பலவிதமான கெட்ட ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதை பார்த்து அதுக்கு அடிமைத்தனத்து நோக்கத்தில் இருக்கிறாங்க. ஜெயிக்கவே முடியலன்றாங்க, உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லைன்றாங்க. ஆனால் இயேசுக்குள்ளே நீ சந்திப்பாயானால், கிறிஸ்துக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பாயானால், இந்த இயேசு அந்த சிறையிருப்பை உடைப்பார். அதை ஒட்டச்சு நிர்மூலமாக்கி உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், கல்லறையில் தான் ஒரு டிசைட் பண்ணிட்டான், இனிமேல் என் குடியிருப்பு கல்லறை கிடையாது, இனிமேல் என் குடியிருப்பு தோல்வி கிடையாது, இனிமேல் என் குடியிருப்பு கவலை என்ற ஒரு சிறையிருப்பு இல்லை, இனிமேல் வியாதி என்கிற பலவீனம்ங்கிற சிறையிருப்பு இல்லை. நான் வெளியே வரப்போகிறேன், நான் இயேசுவை சந்திக்க போகிறேன். என்னை வேதனைப்படுத்துகிற சத்துருடைய வேதனைப்படுத்துகிற இந்த எண்ணங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கிக் கொள்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அவன் இயேசுவை சந்திக்க புறப்பட்டு ஓடுகிறான். நான் நினைக்கிறேன், இந்த பிசாசம் அவனை விடாமல் தான் பிடிச்சி வச்சுருக்கோம். இயேசு வந்தால் முடிஞ்சிச்சான்னு நினைக்கும். ஆனால் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இல்லை, அவனுக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு விடுதலை தரணும்னா அது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். நல்ல வேலை, இயேசு என் வேதனையை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு, இவரை போய் சந்திப்பேன், இவர் காலில் போய் விழுவேன், இவர் என்னை விட்டு நீக்குவார் சொல்லிட்டு ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறான். விழுந்த உடனே சத்துரு அலறுகிறான். சத்துரு அலறும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு? பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண கிருபையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். கல்லறையின் அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா.
பாருங்க, அந்த முதல் வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு அவர் கடலுக்கு அக்கறையுள்ள கதிர்நேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறிந்து அவருக்கு எதிராய் ஓடி வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனும் கூடாதிருந்தது. அவன் அநேக தினம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவை, உன்னதமான குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேர் உமக்கு ஆணை என்று சொல்லி அதிக சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர், உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினாலே என் பேர் லேகியோன் என்று சொல்லி அந்த பிசாசு புறப்பட்டு போனது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த மனுஷனை ஆண்டவர் அங்கே பலப்படுத்துகிறார். அவனை வந்து குடியிருப்பான். அவன் சிந்தனை, அவன் கல்லுக்குனாலே, இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. இது ஒன்று சொல்லி நான் பிடிக்க விரும்புகிறேன். கல்லுகிறனாலே காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு பிசாசு அசுத்தாவி ஒரு மனுஷனை தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ள வருகிறது. அவனே அவன் சரீரத்தை கல் எடுத்து, ஊரான கல் எடுத்து போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறான். அவனே கட்டி அவனே வேதனைப்படுத்துகிறான். சாதாரணமாக பார்த்தாக்க இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களே அடிச்சுக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தாக்க நான் சாப்பிட மாட்டேன்னு போயிடுறது. இது ஒரு விதமான அவங்களே வேதனைப்படுத்திக்கிறது. இது ஒரு மாதிரி விதமான அசுத்தாவிட தொடுதல். ஒரு அம்மா பார்த்தா நெத்தி வீங்கி இருந்தது. என்னம்மா நெத்தி வீங்கிறது? உங்கள் புருஷன் அடிச்சிட்டாங்க. இல்லைங்க, அந்த ஆள் மேல் கோபத்தில் செவுத்தில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா. சில பேர் வந்து அவங்களே காயப்படுத்தி கொள்வாங்க. அவங்களே போட்டு அடிச்சுக்குவாங்க. நெஞ்சு போட்டு அடிச்சுக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறது, அவங்களே காயப்படுத்துகிறது, அவங்களே வேதனைப்படுத்துகிறது. இப்படி பல விதங்களில் வேதனைப்படுத்துகிற ஆட்கள். ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு பையனை நான் சந்தித்தேன். உடம்பெல்லாம் புண்ணு, இந்த 2 கையிலையும் எங்கே பார்த்தாலும் புண்ணு இருந்தது. சில புண்ணு ஆறாமல் இருந்தது. என்னப்பா இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் வந்து ரொம்ப கஞ்சாவுக்கு அடிக்ட். நான் இந்த ட்ரக்ஸை நான் எடுக்கும்போது ஒரு லெவலுக்குள்ளே போகும்போது நானே சிகரெட்டை பற்ற வச்சு என் உடம்புல சுட்டுக்குவேன். அந்த சுடுறத்தை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் காயம் ஆறிட்ட பிற்பாடு ஆற போகிற பொண்ணு, ஏற்கனவே சுட்டு ஆறி பின்பு ஆறுற தருவாயில் இருக்கிற பொண்ணில் என்னுடைய சிகரெட்டை பற்ற வச்சு நல்லா அழுத்தினேன்னா அது வலியில் வரும்போது நான் வந்து கத்துவேன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை தான் நான் குடிச்சிட்டு செய்வேன். பாருங்கள், கையெல்லாம் அவ்வளோ சுட்டு வச்சுருக்கிறேன். இப்படியே செய்கிறேன். இது எனக்கு இன்பமாக இருக்குது. ஆனால் அந்த போதெல்லாம் தெளிஞ்ச பிற்பாடு என் உடம்புல தாங்கவுன்னா வலி இருக்குது. வலி தாங்கவும் முடியாது, அலறேன். ஆனால் நைட்டானால் மறுபடியும் இதை ஆரம்பிச்சிட்றேன். மருந்து போடுறேன், பகலில் மருந்து போட்டுக்கிறேன், நான் நைட்டானால் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்கிறேன். பாருங்கள், பிசாசு அசுத்த ஆவி என்கிற ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு விரோதமான சக்தி ஒவ்வொருவரும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கீழே விளத்தள்ளி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் கஷ்டத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. மனசு தெளிவில்லாமல், சமாதானம் இல்லாமல் இந்த அசுத்த ஆவியில் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அப்படியே காயப்படுத்துறது. சில பேர் அவங்களே சரீரத்தை காயப்படுத்தி கொள்வாங்க. சில பேர் எதோ கோபம் வந்தால் என்னென்னமோ பண்ணிக்குவாங்க. இந்த ரேட்டர் ஸ்னேக் தெரியுங்களா அவங்களுக்கு? ரேட்டர் ஸ்னேக் கிளுக்கிலுன்னு ஆட்டிகிட்டே இருக்கும். அந்த ஸ்னேக்குடைய பிரச்சனைனா அதுக்கு ஏகப்பட்ட கோபம் வருமா, பயங்கர ரேஜ், எப்பவுமே ஒரு கோபத்துக்குள்ளே இருக்குமா. சமயத்தில் வந்து ஆள் கிடைக்கலாம், அதுவே கொத்தி செத்துருமா. நிறைய பாம்பு அது கொத்தி செத்து போயிடுமா. அது ஒரு மாதிரி அப்படி விட்டு ஒரு ரேஜ், கோபத்தில் இருக்கிற பாம்பு, கோபத்தில் இருந்து அதுவே அதை கொத்தி நிறைய பாம்புகள் செத்துறதா அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மனுஷன் அப்படி தான், கோபத்தில் அவனே அவன் வாழ்க்கை அழிச்சுக்குவான். கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது தெரியாது. எங்கேயாவது சில பேர் தினத்து கூட ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் குடிக்க அடிப்பேன். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனுக்காக ஜோம் பண்ண ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி சொன்னான். அவன் வந்து என்ன சொல்கிறான், அவங்க மனைவி திட்டும்போது நீ வந்து நான் குடிக்கலான்னு வானான். இல்லை நீ இப்படி தான் சொல்கிற, நீ செய்வ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் தான், நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவானா. யாராவது திட்டுனா குடிச்சிட்டு வந்துடுவானா. அவனுக்கு கோவம் வந்துடுமா. கோவம் வரும்போதெல்லாம் போய் குடிப்பானா. பாருங்கள், நீ சொன்ன குடிச்சுன்னா உனக்கு தாண்டா பிரச்சனை,
குடிச்சுட்டா உனக்கு தான் பிரச்சனை, அங்கேயும் இங்கே இதெல்லாம் ஒரு வாட்டி குடிச்சிட்டு பிளட் எடுத்து கையெல்லாம் அரைச்சிக்கிட்டான். அந்த கையை காமிச்சான். சொன்னேன், ஏன் அப்படி செஞ்சேன்? என்ன நம்பலன்னு ஒன்று குடித்தேன், குடிச்ச பிற்பாடு கோபத்தில் நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா. பாருங்க, உடம்பெல்லாம் காயம் அவனுக்கு. அவனை நான் சொல்லியிருக்கேன், வா தொடர்ந்து வா, நான் ஜாப் பண்ணுறேன், ஆண்டவர் நான் விடுதலை தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி அமிச்சேன். எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் திரும்ப வரேன்ட்டு போயிருக்கிறான். பாருங்க, கோபத்தில் தன்னைத்தானே நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ணலை, அது ஒரு அசுத்தாவினுடைய தொடுதல், ஒரு பொல்லாத ஆவிகளுக்கு உங்களுக்கு டச் பண்ணுது. இயேசு மாத்திரம் தான் விடுவிக்க முடியும், இயேசு மாத்திரம் தான் விடுதலை தர முடியும். உங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர்லையும் இயேசு மாற்றி உங்களை சமாதானத்துக்குள்ளேயும் சந்தோஷத்துக்குள்ளேயும் அவர் நடத்துவார். பாருங்கள், இயேசு அந்த பிசாசை பார்த்து சொல்கிறார், நீ வெளியே வா, புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தான். ஒரே வார்த்தையில் அந்த மனுஷனை ஆண்டவர் அந்த லேகியோனை சுகமாக்குகிறார். சுகமாக்கிட்ட பிற்பாடு அவன் பாருங்கள் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசுனிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ பாருங்கள், ட்ரெஸ் இல்லாமல் கத்திக்கிட்டு கூக்குரலிட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு விலங்குகளை முறித்து ரோட்டில் தெரிஞ்ச இந்த ஆள் இப்போ என்ன செய்கிறான்? ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து, எங்கே உட்காரான்? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிஞ்சிருது, சவுண்ட் மைண்டு. பார்த்துட்டு எல்லாரும் பயந்தாங்களாம். அவன் தகராறு பண்ணும்போது இது பண்ண யாரும் பயப்படல. இப்போ ஒழுங்கு தகராறு பண்ணிட்டு ரோட்டில் கத்திக்கிட்டு அவனையும் இவனையும் அடிச்சுட்டு இருக்கும்போது, கல்லை தூக்கி அடிச்சுட்டு இருக்கும்போது யாருமே பயப்படல. இப்போ ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்து புத்தி தெளிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் பயந்துக்கிட்டு இயேசுனிடத்தில் வந்து 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிசாசுகள் பிடித்தவனுக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பவத்தை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார். பாருங்க, இயேசு வந்தால் அங்கே பெரிய விடுதலை உண்டாகுது, இயேசு வந்தால் சுகம் உண்டாகுது, இயேசு வந்து அநேகர் விடுவிக்கப்படுறாங்க. விடுவிக்கப்படுறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு சுகமாகிறது பிடிக்கல. இயேசு வந்தால் இதெல்லாம் நடக்கண்டான்னு பிடிக்கல. இயேசு வந்தால் இதெல்லாம் ஆயின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சேர்ந்து, எப்பா நீ ஒரு ஆளை திருத்தின, ஏகப்பட்ட பேர் திருத்திடாத, எங்களுக்கு வருமானம் போய்டுன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் வந்து வேண்டிக் கொண்டாங்களாம். தயவுசெய்து வராதிங்க, இந்த இடத்துக்கே வராதிங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி வராதிங்கன்னு சொல்லிட்டு இயேசு அவர்கள் வேண்டி கேட்டு கொண்டாடலாம். அப்புறம் பிற்பாடு பார்க்கும்போது அவன் போயிட்டு கேட்குறான், யார்? லேகியோன். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு எடுத்திருந்தான் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவாகும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரவு கொடாமல், இயேசு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவர் சொன்னார், எப்பா என்னை துரத்திட்டானுங்க, நீ என் கூட வராது, நீ போ, ஒன்றை நான் சாட்சி அனுப்புகிறேன், என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று அனுப்புகிறேன், நீ போ. இயேசுவனா நிறுத்திடலாம், ஆனால் இயேசுவால் அனுப்பப்பட்ட நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் விடுறது கிடையாது. இயேசு சொல்கிறதெல்லாம் செஞ்சதெல்லாம் அறிவித்து இயேசு செஞ்ச எல்லா காரியங்களும் சொல்லி பாருங்கள் 20ஆம் வசனத்தில் அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். பிடிச்சிருந்த பிசாசு பிடிச்சி கேவலப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனுஷர்களால் வெறுக்கப்பட்டு சொந்த குடும்பத்தாரே ஒதுக்கி கல்லையில் இருந்த ஒரு மனுஷன் அவன் போய்ட்டு என்ன செய்கிறான்? தெக்கப்போலி நாட்டுக்கு போகிறான். தெக்கப்போலினா கிரேக்க பதத்தில் 10 பட்டணம். ஒரு பட்டணத்தில் நீ கேவலமாக இருக்கலாம், ஒரு பட்டணத்தில் ஒரு வேலை அசிங்கப்படுத்திக்கலாம். இயேசு உன்னை சந்திச்சார்னா 10 பட்டணங்களுக்கு உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். 10 பட்டணங்களில் நீ பெரிய அளவில் பெரிய ஆக முடியும். அவனுடைய எல்லாரும் ஆச்சரியப்படுறவர்களுக்கு ஆண்டவனை மாற்றி உன்னை சந்தோஷமாக ஆசீர்வதிப்பார். இயேசு இடத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது, இயேசு இடத்துல அவ்வளவு உருவாக்குற சக்தி இருக்குது. உன் வாழ்க்கையை திரும்ப சீரமைப்பார், உன் வாழ்க்கையை திரும்ப உருவாக்குவார், திரும்ப அதை கெட்டு போகாமல் கொண்டு வந்து அவரை பிரதிபலிக்கும்படி நீ யாரை மாதிரி மாறுவானா? இயேசு மாதிரியே மாற முடியும். இயேசு செய்த அற்புதங்களை நீயும் செய்ய முடியும். இயேசு எப்படி அநேகரை விடுவிச்சாரோ அநேகரை பிரச்சனையிலேருந்து விடுவித்து அவங்களுக்கு நீ விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுவரை நடத்தி